1980களில் வந்த விண்டேஜ் பஸ் தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. இந்த பஸ்ஸில் என்ன ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, டிரைவருக்கு இண்டிவிஜுவல் கேபினாக இருக்கும், இன்ஜின் பாக்ஸ் வெளியில் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம க்ளோஸ் அப்லேயே பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஹேண்டில் எல்லாமே சேம் ஓல்டு டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே சேம் வந்து இந்த ஓல்டு பஸ்ஸை தான் வந்து திருப்பி அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஸ்கிராப்புக்கு போகிற பஸ்ஸை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. பட் அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். இது வந்து மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுட்ருக்கு. ஸோ இதுலேயுமே சேம் நமக்கு வந்து பேருந்தும் பெருநகரமும் அப்படின்ற ஒரு பேஜிங்கும் இருக்குது. ஸோ இதில் தான் வந்து ஹைலைட்டு. இந்த நம்ம அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கேபினாக இருக்கும். இதில் வந்து டிரைவருக்கு இண்டிவிஜுவல் கேபின், இந்த இடத்துல கேபின் வராது. ஆக்சுவலி இங்கேயே வந்து 2 பேர் உட்கார மாதிரி சீட் தான் வரும். பட் இதில் அது கிடையாது. இன்ஜின் பாக்ஸ் வெளியில் வந்துடும், உள்ளே இருக்காது. ஸோ இதில் வந்து இன்னொரு சூப்பரான விஷயம், டிரைவருடைய விண்ட்ஷீல்டு வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய ஹாஃபை வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுவுமே வந்து ஒரு சிறப்பம்சம்னு சொல்லலாம் இந்த மாதிரி டிசைனில். அண்ட் சைடில் வந்து 2 விண்டோஸ் வரும். ஒன்று வந்து க்ளோஸ்டு விண்டோவாக வரும், இன்னொன்று வந்து ஓப்பன் டைப்பில் வரும் ஏர் வெண்ட்டுக்காக. அண்ட் இதுதான் வந்து இன்ஜின் பாக்ஸ். ஸோ இதுவுமே பாருங்கள், ஆஸ் யூஸ்வல் வந்து அந்த காலத்தில் இருந்த அந்த ஹூக்கு, அந்த ஹேண்டில் மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இது உள்ள இப்போ வந்து ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க. எஸ், ஸோ அந்த காலத்தில் வந்து இன்ஜின் இங்கே தான் இருக்கும். இப்போ வந்து இது கண்காட்சி பேருந்து. ஸோ மக்களுக்கு வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி எம்டிசியோடைய அந்த ஸ்டார்டிங் டு எண்ட் வந்து ஃபுல்லாக வந்து ஷோகேஸ் பண்ணுற மாதிரி இது ரெடி பண்ணியிருக்கனால இதில் வந்து உள்ள கரண்ட் சப்ளை தேவை. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அது கரண்ட் சப்ளை தேவை, அதுக்கான ஜென்ரேட்டர் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து போர்டில் பார்த்தீங்கன்னா எம்டிசி கண்காட்சி பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு போர்டிங்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோடைய சைட் வியூ எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அந்த மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை அப்படின்றத டீக்கரோட சரி. மெயினாக இந்த விண்டோஸ் தான் எல்லாமே க்ளோஸ்டு கிளாஸ்டு விண்டோஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து டின் ஷேப்பில் அந்த பிளாக் கலரில் அந்த விண்டேஜோடைய வியூ வந்து கிடைக்கிது. பட் நம்ம வந்து அந்த 70s பார்த்ததுலாம் வந்து ஓப்பன் விண்டோஸ், அதில் விண்டோஸே இருக்காது. இது 80s வரும்போது இந்த மாதிரி விண்டோஸ் வச்சு தான் வந்து இந்த பஸ் வந்துச்சு, லான்ச் ஆச்சு. ஸோ அதை வந்து அப்படியே வச்சுருக்காங்க. மேலே கூட நீங்கள் விண்டோஸ்க்கு ஒரு வைசர் பார்க்கலாம். ஸோ மழை பெய்யும் போது உள்ளே தண்ணி வரக்கூடாதுன்னு ஒரு வைசர் செட்டப்பு. அந்த மேலே இருக்கக்கூடிய ரூஃபுமே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேப்பில் ஃபிட் டு ஃபிட் எட்ஜாக தான் வந்து இருக்கும். ஏன்னா இதே பேட்டர்ன்லேயே வந்து டபுள் டெக்கருமே வந்துச்சு ஆஃப்டர் 1980s. இது வந்ததுக்கப்புறம் டபுள் டெக்கருமே இது மேலே அப்படியே வச்சு வந்துச்சு. ஸோ அதனால் வந்து இது மேலே ரூஃப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எட்ஜ் டு எட்ஜ் பாக்ஸ் ஷேப்பில் இருக்கும்.